ஹாய் கைஸ், வெல்கம். இந்த ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்போம், அதிலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். ரெண்டுமே சேமாக தான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணியிருந்தோம், பட் எடுக்க முடியலை. ஸோ அது தனியாகவும் இது தனியாகவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன ஃபார்ம் பார்த்துக்கலாம். A = P × 1 + R/100 the whole power t. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI = A - P. நமக்கு தெரியும், A என்னன்னு தெரியும், P என்னன்னு தெரியும், R, T எல்லாமே என்னன்னு தெரியும். ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா P × 1 + R/100 the whole power t - 1. அடுத்தது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = 100 × A/P the whole power 1/t - 1%. அடுத்தது நெக்ஸ்ட் இதே ஃபார்முலா தான், பட் அது ஆஃப் இயர்லி இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்றதா. இங்கே T வந்துட்டு 1 இயர் அப்படின்னா அதில் வந்துட்டு நம்ம 2T போட்டிருப்போம். ஏன்னா 2 × T வந்துட்டு 1/T வரும்போது அது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அமௌண்ட் A = P × 1 + R/100 × 2. ஓகே, பட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா இங்கே 2T போட்டிருப்போம். ஏன்னா அது 2 டைம்ஸ் ஒரு இயருக்கு 2 டைம். ஸோ இங்கே 100 × 2. ஸோ இங்கே இப்படி தான். இதுவே குவார்ட்டர்லி அப்படின்னா 2க்கு பதிலாக இந்த இடத்துல 4 போட்டிருப்போம். ஓகே, ஸோ அது n டைம்ஸ் என்ன அப்படின்னா அதே தான். அமௌண்ட் A = P × 1 + R/100 × n whole power n/t. அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா P × 1 + R/100 × n the whole power nt - 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R = n × 100 the whole into A/P the whole power n/t - 1% per annum. நீங்கள் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணணும். 1னா 1, ஹாஃப் இயர்லினா 1/2, குவார்ட்டர்லினா 1/4 இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஷார்ட்கட்ஸ் பார்த்துடலாம். ஷார்ட்கட்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் இயர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஃபஸ்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செகண்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தேர்ட் இயரில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி கொடுத்துருக்கும்போது நம்ம வந்துட்டு எப்படி இந்த அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா. இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. பார்த்தீங்களா, ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாகவே ஞாபகத்தை வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்துட்டு என்ன நெக்ஸ்ட் கொஷின், இப்போ இந்த மாதிரி கொஷின் ஈஸியாக கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுவோம். இது 2 வருஷம், ஒரு 3 வருஷம் சொல்லுங்கள், இப்படி நம்ம கேட்கும்போது கொஞ்சம் குழப்பம். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 the whole power 3. அதாவது இங்கே 3 வருஷம் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கான ஃபார்முலா இது. × 1 + 3/4 4 × R/100. ஸோ இந்த 3 இல்லாமல் 2 இருக்கிறது இந்த இடத்துல நம்ம 2 போட்டுப்போம். அவ்வளோதான். இதுவே 2.5 இயர்ஸ் அப்படின்னா இங்கே 2 போட்டு இங்கே ஒரு 1/2 R போடலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ அதுக்கான ஃபார்முலா, அதாவது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஸோ இப்போ CA - SI = P × R/100 the whole square. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் P அண்ட் R. P கொடுத்துருந்து R அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P கொடுக்கல, அதுக்கு பதிலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். R × சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை 2 × 100. அடுத்தது அதுக்கு இது வந்து நமக்கு 2 இயர்ஸுக்கு இந்த ஃபார்முலா, அதுவே 3 இயர்ஸ்க்கு கொடுத்தா இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து என்னென்னா R/100 whole power cube + 3 × R/100 the whole square. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தேர்ட் இயரில் என்ன, அடுத்த செகண்ட் இயரில் 2 இயர்ஸில் என்ன இப்படின்றது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா SI/3 × R/100 the whole square + 3 × R/100 in terms of SI and R. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் R கொடுத்துருக்கும்பொழுது 3 வருஷத்துக்கு அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஒரு n டைம்ஸ் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு T இயர்ஸில் n டைம்ஸ்க்கு வந்துட்டு வருது அப்படிங்கும்பொழுது அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் then the same sum becomes n/m times in mt years அப்படின்றபோது இதுதான் mt years சொல்லியிருக்காங்க. அடுத்தது if a certain sum becomes n times in t years then the rate of compound interest is, அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ R is equal to 100 × n the whole power 1/t - 1. இங்கே நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஒரு சர்டைன் சம் வந்துட்டு ருபீஸ் எக்ஸ் வந்துட்டு n இயர்ஸ் இன்னும் A இயர்ஸ் இருக்குது அப்படின்னா 2y, அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் y in B இயர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது தென் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் எவ்வளோவா இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ R is equal to y/x the whole power 1/b - A - 1 × 100%. ஸோ இப்போ இந்த லோனோட ஒரு அமௌண்ட் வந்துட்டு 6% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது பெர் ஆனம் இஸ். இப்போ சப்போஸ் நம்ம ரீபேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு n ஈக்குவல் இயர்ஸ்லேயே
ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நம்ம ரிகல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென் தி வேல்யூ ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா P/100/100 + R + 100/100 + R தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அப்டி எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் ஆஃப் 100/100 + R. ஓகே, தேங்க்யூ கைஸ். ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சம்மோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.